வணக்கம் அன்பான நேயர்களே. நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்கள வரவேற்பதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம தாய்மை என்னும் சிறுகதையத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைய முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. கண்ணாடியில் பார்த்தவளுக்கு தன்னையே அடையாளம் தெரியவில்லை. எப்படி வாழ வேண்டியவள்? இன்று அவள் அனுபவிக்கும் துன்பத்துக்கு எல்லாம் யார் காரணம்? அவள்தானே! அம்மா தலைப்பாடாய் அடித்துக் கொண்டாளே, கேட்டாளா இவள்? அன்று அம்மாவை என்னவெல்லாம் பேசினாள்? இன்று அனுபவிக்கும் போதுதானே தெரிகிறது வலியும் வேதனையும். கணிகா நேற்றே அவளிடம், அம்மா, நாளைக்காவது மீன் குழம்பு வச்சு தருவியா என்று கேட்டிருந்தாள். கையில் பணம் இல்லாத பற்றாக்குறை. கணவன் இன்னும் வீடு திரும்பவில்லை. தாமதமாக வருவதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இன்று அவன் குடித்துவிட்டுத்தான் வருவான். காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் ஆரம்பத்தில் நன்றாக போன வாழ்க்கை கெட்ட சகவாசத்தால் குடிக்கு அடிமையாகி போன கணவனால் நரகமாகி போயிற்று. ஒரே பெண் குழந்தைதான் கனிகா. அரசாங்க பள்ளிக்கூடத்துல 2ஆம் கிளாஸ் படிக்கிறா. படிப்புல படு சுட்டி. கிளாஸ்ல அவதான் ஃபர்ஸ்ட் மார்க். கஸ்தூரி 10வது வரைக்கும் தான் படிச்சா. அதன் பிறகு பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டதால் அப்பா தண்டபாணி மகளை வற்புறுத்தவில்லை. அம்மா பரணி மட்டும் தலையில் அடித்துக் கொண்டு அழுதாள். அடி பாவி, நான் தான் படிக்காம வீட்டுக்கு தண்டமா இருக்கிறேன். நீயும் இப்படி படிக்காம வாழ்க்கையை வீணாக்குறியே என்றாள். போமா, உனக்கு வேறு வேலையே இல்லை என்று அன்று எடுத்தெறிந்து பேசியது இன்று வலித்தது. காலம் கடந்து ஞானோதயம் என்று எண்ணினார். இரவு மணி 8. பக்கத்து வீட்டு மாமி சிவகாமி இவள் மேல் பரிதாபமும் பாசமும் வைத்திருப்பவள். வேறு வழியே இல்லை என்பதை உணர்ந்ததால் அவள் உதவியை நாடினாள். இவளை பார்த்தவுடன் அவள், என்னடி கஸ்தூரி, ஏன் பதட்டமா இருக்கே? எதுனா பிரச்சனையோனா என்னிடம் சொல்லடி. நோக்கு உதவலைன்னா நான் மனுஷியே இல்லையேடி. எனக்கு அடிபட்ட போது ரத்தம் கொடுத்து காப்பாத்தினவ இல்லையோ நீ என்றவளிடம், மாமி, அவர் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்றால் மென்று விழுங்கியவர். ஏனெனில் நேற்றுத்தான் கணவன் மருதன் குடித்துவிட்டு மாமியிடம் சண்டை போட்டான். இதோ பாருங்க, என் பொண்டாட்டிக்கு புத்தி சொல்லுறேன்னு அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற வேலையை விட்டுப்புடுங்க, சொல்லிப்புட்டேன் என்றார். சிவகாமிக்கு கோபம் அப்பட்டமாய் முகத்தில் தெரிந்தது. இவளுக்குத்தான் மனசு கஷ்டமாகி போயிற்று. குடித்தால் நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதெல்லாம் இவனுக்கு மறந்து விடுகிறதே கடவுளே. இவனுக்கு எப்போது நல்ல புத்தி கொடுப்பாய்? நெஞ்சுக்குள் உரு போட்டவள் அவனை காணாது தவித்தவளாய்தான் சிவகாமியின் உதவி கேட்டு வந்தது. சித்த இரு கஸ்தூரி, அவர் வீட்டில்தான் இருக்கார் என்றவள், ஏனா நம்ம கஸ்தூரி ஆம்படையான் இருக்கோனோனா, அவனை இன்னும் காணலியாம்னா, அவ தவிக்கிறத பார்க்க மனசு தாங்க மாட்டேங்குதுனா என்றவளின் குரல் காதில் விழுந்து குபுக்கென கண்ணீரை வரவழைத்தது. மாமியின் மனசு சுத்த தங்கம். அதை புரிந்து கொள்ளாத கணவன் மேல் கோபம் வந்தது. கட்டினவளை பற்றியும் மகளை பற்றியும் கவலையில்லாது இருக்கானே என்று எண்ணி எண்ணி கண்ணீரில் கரைந்தாள். நீ வீட்டிற்கு போமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவாறு போனார் சதாசிவம், சிவகாமியின் கணவர். அப்பழிக்கில்லாத மனிதர். எல்லா சந்தோஷத்தையும் தந்த அந்த கடவுள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை மட்டும் தரவே இல்லை. ஆனால் அதை எண்ணி சிவகாமி அழாத நாளே இல்லைன்னு தான் சொல்லணும். அடிக்கடி அவள் கஸ்தூரியிடம் புலம்புவதுண்டு. இந்நேரம் குழந்தை இருந்திருந்தா உன் வயதுதான் இருக்கும் கஸ்தூரி. உன்னை நான் வேறு யாரோவா பார்க்கலடி. நான் பெறாத பொண்ணாத்தான் பார்க்கிறேன் என்றாள். அவளை கட்டி பிடித்து ஓவென்று அழ வேண்டும் போல இருந்தது. கடவுள் கஷ்டத்தை எல்லோருக்கும் தான் ஒவ்வொரு விதமா கொடுத்திருக்கான். ஆனா நல்ல மனுஷாலை கண்ணுக்கு காட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. சிவகாமி மாமியை தான் சந்தித்ததும் அது போலத்தான். சமீப காலமாகத்தான் அவர்கள் இந்த இடத்துக்கு குடி வந்தார்கள். அவள் கணவன் சதாசிவம் வங்கியில் பணிபுரிகிறார். இன்னும் ஒரு சில வருடங்களே ரிட்டையர் ஆக என்னும் நிலையில் அவள் கஸ்தூரியிடம் மிகவும் பிரியமாக பழகினாள். மருதனை அவளுக்கு பிடிக்காது. காரணம், அவன் சம்பாதிப்பதை அப்படியே குடித்து விடுவது மட்டுமல்ல, பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதும் தான். அடிக்கடி அவர்களுக்கிடையே சண்டை நடப்பது வேறு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இவள் எதுவும் கேட்டுக்கிட மாட்டாள். பாவம் நான் அந்த பெண் கஸ்தூரி. ஆம்படையானை விட்டு கொடுத்தும் பேச முடியாமல், அவன் செயலை ஜீரணிக்கவும் முடியாமல் அவள் படும் சிரமம் இருக்கு பாருங்கோண்ணா. ரொம்ப பாவமா இருக்குண்ணா. அவள் சொன்னதை சதாசிவம் புரிந்து கொண்டார். சிவகாமி, நாம எந்த வகையில உதவ முடியும்னு பாப்போம். அந்த குழந்தை கனிகா நல்ல புத்திசாலி. அந்த குழந்தைக்காகவாவது மருதன் குடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவன் இருக்கும் நிலையை பார்த்தால் ரொம்ப பயமா கூட இருக்குது என்று சொல்லி இருந்தார். இன்று அவனை தேட தெருவில் இறங்கி நடந்தபோது மனசு கனத்தது. இவர் கொஞ்ச தூரம் நடந்திருப்பார். அங்கே ஒரே கூட்டமாக இருக்கவே என்னவென்று விசாரிக்கத்தான் சென்றார். ஆனால் கேட்ட செய்தி நெஞ்சில் இடியை இறக்கியது போல இருந்தது. நல்ல குடி சார். அதான் அந்த லாரிக்காரன் மேல தப்பே இல்லை, இவன் மீதுதான். சற்றும் தாமதிக்காமல் எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டு விரைந்து சென்றார்.
ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டிருந்தது. சார், ஸ்பாட்லேயே அவுட் சார். நல்லா குடித்திருப்பார் போல. அதான் நீங்க யாரு சார் என்று கேட்டான். அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவன். அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருக்கிறார். அப்படியா சார்? புள்ளைங்க இருக்காங்களா சார் என்றான் மீண்டும் அவன். 2ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை இருக்குப்பா என்றவர் மனைவிக்கு போன் செய்தார். விஷயத்தை மனைவியிடம் சொல்லி கஸ்தூரியை சமாதானப்படுத்தும்படியும் பார்த்து கொள்ளுமாறும் கூறிவிட்டு அலுவலகத்துக்கு 3 நாட்கள் லீவு சொன்னார். கஸ்தூரி அழுகை வராமல் விக்கித்து நின்றாள். அழுது விடு கஸ்தூரி, மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கப்படாது. துக்கத்தை வெளியே கொட்டி போடணும் என்றாள் சிவகாமி. இனி அவளுக்கு யார் ஆதரவு? போன வருடம்தான் அவள் பெற்றோர் இருவரும் விபத்தில் இறந்து போயினர். அந்த துன்பமே அவளை இன்னும் உறங்க விடாமல் துரத்த, இனி மாமி, இனி நான் என்ன செய்வேன் மாமி? அனாதையாய் நிற்கிறேனே என்று வெடித்து அழுதாள். அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள் சிவகாமி. ஆயிற்று. காரியங்கள் எல்லாம் முடிந்து வழக்கமான சூழல். கனிகா பள்ளிக்கூடம் போனாள். சதாசிவம் மனைவியிடம் கலந்தாலோசித்துவிட்டு தன் வேலையில் பிஸியானார். சிவகாமி கஸ்தூரியின் அருகில் வந்து அமர்ந்தாள். கஸ்தூரி அவள் கையை பிடித்துக் கொண்டு அழுதாள். மாமி, உங்க உதவி இல்லேனா இன்னைக்கு நான் நான் என்று தேம்பியவளை தோள் தட்டி, இதோ பார் கஸ்தூரி, இனி நீ எங்களை அம்மா அப்பா என்றுதான் கூப்பிட வேண்டும். ஆச்சரியத்துடன் பார்த்தவளை, ஆமாம் அம்மா, உன்னை எங்கள் மகளாக சட்டப்படி தத்து எடுத்துக் கொள்ளப் போகிறோம். இனி உனக்கு யாருமில்லை என்ற எண்ணம் தோன்றாதல்லவா என்றார். கடவுள் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லையே என்று வருந்துவதை விட, உன்னை மகளாய் தத்தெடுத்து எங்கள் அன்பை பாசத்தை உன்மேல் கொட்டிவிட்டு போவதில் தவறில்லையே என்றாள். தாய்மை என்பது பார்க்கும் பார்வையில் இருக்கிறது. நிஜமான நேசத்தில் இருக்கிறது. தூய்மையான பாசத்தில் இருக்கிறது. நேர்மறையான எண்ணத்தில் இருக்கிறது என்பதை புரிய வைத்த சிவகாமி தாய்மைக்கோர் உதாரணம் என்றால் மிகையில்லை. நன்றி.